लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतिधरानदृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிளம் தலைமையில் விழுந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயார் ஆமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு 2817வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 8ஆம் திருமனுடைய முதல் பாசுரம் 71வது பெரிய திருவந்தாதி பாசுரம். நம்முடைய ஆசான் ஜெகதாச்சாரியன் ராமானுஜர் பெரிய திருவந்தாதிக்காகவே அவருடைய தனியன் இது. முந்துற்ற நெஞ்சே முயற்றி தனித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகூறும் சோலை சூழ் மொய்பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு என்று நம்மாழ்வார் புகழை பாடினார் நம் எம்பெருமானார். இதோ பாசுரம் 71வது பாசுரம். இனி நின்று நின் பெருமை யான் உரைப்பது என்னே தனி நின்ற சார்விலா மூர்த்தி பனி நீர் அகத்து உளவு செஞ்சடையான் ஆகத்தான் நான்கு முகத்தான் நின் உந்தி முதல். தனி நின்ற சார்விலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தான் ஒருவனவே காரணமாய் நின்றான், வேறொருவன் துணைக்கில்லாதவனாக தனக்கு ஆதாரம் அவனேயானவனான இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆகத்தான் என்றால் அப்படிப்பட்ட திருமேனியை உடையவன். நான்கு முகத்தான் என்றால் நான்முகக் கடவுள் பிரம்மா. நின் உந்தி முதல் உன்னுடைய திருவயிற்றிலிருந்து வந்தவன், உன்னுடைய நாபி கமலத்திலிருந்து வந்தவன் என்று படைப்பு தொழில் செய்கிறான். சிவனோ கங்கையை தன்னுடைய சடையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனும் உன்னுடைய சார்பு பெற்றவனாக இருக்கிறான். இப்படி பிரம்மாவும் சிவனுமே உன்னோடு அடங்கி இருக்கிற போது உன்னுடைய மேன்மையை நான் முயன்று சொல்வது எப்படி முடியும்? என்னுடைய திருவாயால் சொல்ல முடியுமோ என்று கேட்கிறார் ஆழ்வார். தனி நின்ற சார்விலா மூர்த்தி என்றால் காரியமாகியுள்ள அத்தனை பொருளும் அழிந்த காலத்தும் ஏகோகவை நாராயணாசிதே என்று நாராயண உணர்வனே இருந்தான் என்று உபனிஷத்திலே சொல்லுகிறது. அப்படி தனியனாகவே இருந்தவனே என்கிறது. தனி நின்ற என்பதனால் அந்த காலத்தில் கீழ்ப்பட்ட தெய்வங்கள் யாம் மேற்பட்ட தெய்வங்களை சரண் புகுந்து எல்லோரும் சரணடையக்கூடிய நாராயணமூர்த்தியை சரணம் என்று புகுந்து தங்களுக்கு சத்தை பெற்றார்கள் என்றால் நாராயணன் மற்றவருடைய பற்றி சத்தை பெற்றதாக எங்குமே கிடையாது. ஆக இவன் சார்விலா மூர்த்தி என்றான். நான் மற்றொரு தெய்வத்தை சாராத மூர்த்தி என்று பொருள். மூர்த்தி என்பது அண்மை விழியாக இருக்கிறது. சுவாமியே என்று விழித்தவாறு பெருமாள் கேட்டாராம், உன்னுடைய மனதிற்குள் நான் புகுந்து விட்டேன், எனக்கு இனி ஒன்றுமே இல்லையே என்று சொன்னவுடனே ஆழ்வாரை நோக்கி எம்பெருமான் கேட்கிறார், ஆழ்வீர் என்னையே மாதா பிதுவாக கொண்டதாக சொன்னீரே, என்னை பற்றி எல்லாம் உனக்கு தெரியுமோ? அப்படியானால் நீ சொல்ல வேண்டியது தானே, ஏதாவது சிலது சொல்லேன் என்று சொல்லதற்கு உரைப்பது போல் பதில் சொல்வது போல் உள்ளது இந்த பாசுரம். பெருமாளே, உன்னை பற்றி பிரம்மனும் சிவனும் கூட உன்னை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாத போது உன் பெருமையை நான் மொத்தமாக சொல்ல முடியுமோ என்று சொல்லிவிட்டு தான் சொல்ல வருகிறார். அந்த நான்முகனானவன் உன்னுடைய உந்தியிலிருந்து வந்தவன். பெருமாள் ருத்ரனோ கங்கையை சடையிலே கொண்ட சிவன் உன்னுடைய திருமேனியிலே ஏதாவது ஒரு இடத்திலே இருந்து சத்தை பெற்றான். நான்முகன் உன்னுடைய நாபி கமலத்து விசேஷத்தினால் பிறந்து ஜெகத் சிருஷ்டிகாரனாக இருக்கிறான். இப்படி இருக்க உன்னுடைய பெருமையை சாதாரண மனிதனான நான் பேசுவது முடியுமோ என்றால் முடியாதே என்று சொல்கிறான். ஆகத்தான் என்பது ஆகமாவது சரீரம். ஒரு சமயம் சிவன் முதலான தேவர்களுக்கு எம்பெருமான் தன்னுடைய உடம்பிலே ஒரு புறம் இடம் கொடுத்து அருளினானாம். இதையே ஆழ்வார்கள் அடிக்கடி அருளி செய்வார்கள். காரணம், பெருமாளுடைய பெருமையை சொல்லுவதனாலே இவை அடிக்கடி சொல்லப்படுகிறது. ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் என்றார் திருவாய்மொழியில. ஆக்கும் புலியனது அருளமுடையவர் ஒருவர் பதக்கம் நிற்க நின்ற பண்பார் என்றார் பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார். நின் உந்தி முதல் என்பது உன்னுடைய திருவயிற்று உந்திலிருந்து வந்தவன், அவனே முழு முதற் கடவுள் என்றால் அவனையும் படைத்தவன் நீதானே என்று உலகத்திற்கெல்லாம் நீதான் முதலானவன் என்று சொல்லுகிற
வார்த்தைகள் இது. அப்படி பிரம்மாவாலும் சிவனாலும் போற்றத்தக்கவனாய் இருக்கக்கூடிய உண்மை சாதாரண மனிதனாகிய நான் எங்கனம் புகழ்ந்து உரைக்க முடியும் தேவரீரே என்று சொன்னார். ஆழ்வாரை பார்த்து பெருமாளே கேட்டிருக்கிறார், நீ என்னை தாயாகவும் தந்தையாகவும் கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிற போது என்னை பற்றி எல்லாம் உனக்கு தெரியுமோ என்றதற்கு, இல்லை பெருமாளே, உன்னை பற்றி சிவனும் பிரம்மாவுமே அறிந்து கொள்ள முடியாத போது நான் எங்கனம் உன்னுடைய பெருமையை பற்றி பேசுவேன் என்று மிகவும் தாழ்மையாக சொன்ன பாசுரம். பெருமாளுக்கு பதில் சொல்வது போல உள்ள பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை அனுபவிப்போம். இனி நின்று நின் பெருமை யான் உரைப்பது என்னே, தனி நின்ற சார்பிலா மூர்த்தி பனிநீர் அகத்துளவு செஞ்சடையான் ஆகத்தான் நான்கு முகத்தான் நின் உண்டி முதல் காயன வாச்சா மனசேந்திரேர்வா அப்ஜாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.